Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து இந்த ஓல்ட் பெயிண்ட் பக்கெட்டை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண போகிறோம். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பக்கெட் தூக்கிறதுக்கு வந்து ஒரு கம்பி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஒரு கத்தியோ இல்லை ஒரு சிசர்ஸோ யூஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி புல் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். இதே மாதிரி வந்து போத் சைட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கம்பியை வந்து தூக்கி போடாதீங்க, இது நம்மளுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்க்கு யூஸ் ஆகும். இந்த பக்கெட்டை சுற்றி வந்து நான் இந்த ரோப் வந்து ஒட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 10 mm திக்னஸ் இருக்க ரோப். நான் வந்து ஒரு 30 to 35 மீட்டர் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு மீட்டர் வந்து ஒரு 15 rupees இருக்கும். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிகால் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த கயிறோட எண்ட் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபெவிகால் போட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபஸ்ட்டு 2 லைன் இருக்குது. அதுக்கு மட்டும் நான் அந்த பக்கெட்டோட மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டு அங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வெறும் ஃபெவிகால் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷ் இருக்கணுன்றதுக்காக வேண்டி நான் மாஸ்கிங் டேப் எடுத்து அந்த எண்ட்ஸில் வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் எடுத்துகிட்டு திருப்பி ஸ்டிக் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பக்கெட் ஃபுல்லாக நான் வந்து நல்லா லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால ஒரு வேளை நான் ஒட்டுற கயிறு கீழே வந்துடுமோ வழுக்கிட்டு வந்துடுமோன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அதை ஃபுல்லாக வந்து கிராஸ் லைன்ஸாக போட்டுட்டு அது மேலே நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு grip கிடைக்கும். அதுக்காக ஃபெவிகால் வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா கயிறு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அது நல்லா ஸ்டிக் ஆகணும். அதுக்காக ஸோ அப்படியே பொறுமையாக நான் வந்து ரோல் பண்ணி இந்த பக்கெட்டோட ஃபுல் பாடி வந்து நான் கவர் பண்ணிடுறேன் இந்த ரோப்னாலேயே. ஃபெவிகால் வந்து நீங்கள் லேயர் பை லேயராகவே அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது காஞ்சிடும். ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் வந்து லேயர் பை லேயராக அழகாக கவர் பண்ணிட்டே வந்துடுங்க. ஸோ நான் இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிகிற எண்டில் வந்து நான் மாஸ்கிங் டேப் போட்டி நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் அந்த டப்பாவோட மூடியிலையும் வந்து நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு சுற்றி இந்த ரோப் வந்து கவர் பண்ணிக்கிறேன். சிசர்ஸ் வச்சு நல்லா உள்ளே அமுக்கி விட்டுக்கிறேன்.
இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். ஸோ இதை நீங்கள் அப்படியே ப்ளெயினாக விடுறதுனால விடலாம். எனக்கு வந்து இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து அக்ரலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் பக்கெட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது என்னோடய பக்கெட் வந்து சின்ன சைஸ் பக்கெட் தான். ஸோ இதை நான் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் நடுவில் வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஸோ 2 லைனுக்கு நான் அது மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஈக்குவலாக 2 லைனுக்கு நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த ரோப் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எண்டில் வரும். ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதோட கலரிங் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். இதே மாதிரி தான் நீங்கள் கலர் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நான் வந்து மேலே வந்து இப்போ ஆரஞ்சு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கீழே இப்போ கவுண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் நான் போட்டுக்க போகிறேன். 3ஆக டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு நடுவில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ கீழே இருக்கிற செகண்ட் ஹாஃபை நான் 2ஆக டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நடுவில் வந்து நான் லைட் ப்ளூ யூஸ் பண்ணி இங்கே ஒரு லைன் போட போகிறேன். ஸோ அந்த ஆரஞ்ச் லைனுக்கும் அந்த ப்ளூ லைனுக்கும் நடுவில் வந்து 6 லைன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி வெளியில் ஸ்பில் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம வேணும்னா நம்ம டச்சப் பண்ணிக்கலாம் ஒயிட் பெயிண்ட் வச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லைன் போட்டுக்கோங்க. அப்படியே மேலே போக போக ட்ரையாங்கிள் மாதிரி சின்ன லைனாக போய் முடியணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டு ஃபுல்லாகவே நான் ட்ரையாங்கிள் இதே மாதிரி போட்டுக்கிறேன். ஸ்டெப்பாக மேலே போகணும். ஸோ அது முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இருந்து 2 லைன் கேப் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி நான் அப்சைட் டவுனாக இப்போ திருப்பிட்டு அதே மாதிரி ட்ரையாங்கிள் தான் போட போகிறேன். அதே பேட்டர்ன் தான் நான் இந்த ஃபுல் பக்கெட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் யூஸிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 2 லைன் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உல்டா ட்ரையாங்கிள் வந்து போடணும். இது வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறது வந்து பார்க்க ஈஸியாக மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் பெரிய பக்கெட்டுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு இது 1 டே ஆச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் விட்டு பண்ணேன். சிம்பிள் பேட்டர்ன் தான், ஆனால் டைம் கன்சியூமிங். ஒரு விஷயம் நான் ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஃபெவிகால் போட்டு முடிச்சதுக்கப்புறமா 1 டே காய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அந்த 2 இது முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட்டிஷன் போயிட்டேன். இங்கே வந்து நான் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்த கலர்ஸில் நான் எது நிறைய பெயிண்ட் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து 1 to 2 பாட்டில்ஸ் தேவைப்படும். ஏன்னா இந்த நல்ல பெயிண்ட்டு நான் திக்காக போட்டேன். ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட். நான் வந்து பிங்க், ப்ளூ, எல்லோ, ரெட், ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலராக போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த லிட்டுக்கும் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணலாம். இது மேலே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஆட்டோமேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிங் ஸ்டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது மேலே நீங்கள் வந்து பிளான்ட் வைக்கலாம். அதுக்கு உள்ளரையும் பிளான்ட் வைக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு நல்ல ஐடியாவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.